ஹலோ பிரதர், வத்தி பிடிக்குதா? மன்னிக்கணும், நான் பிடி சைடு பிடிக்கிறது இல்ல. அதனால இவரை இந்தியாவுக்கு ஜனாதிபதி ஆக்கிட போறாங்க. ஈத்த பிடிக்கிறதுல அத்தை பிடிக்கிறதுலன்னு ஏயா ஊரை கெடுக்குறீங்க? ராமு, என் ரூம்ல நீ தங்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அப்பப்ப என்ன தேடி பொண்ணுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லையா? ஹலோ, குட் மார்னிங். பொறுமையுடன் இனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். திட்டுறதா இருந்தா நேரா திட்டு. சாமி கும்புற சாக்குல என்ன வாராத. என்ன கொஞ்சம் நிம்மதியா சாமி விடுறியா? நீ சாமி கும்பிடு அவ்வளவுதானே. பொறுமையுடன் இனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஏங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்னைக்கு ஒண்ணு சேரும்? நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம் இல்ல, இனிமே அவங்க ஒன்னா சேர்ந்த மாதிரிதான். ஓஹோ. பையனை பார்த்தா அழகா இருக்கான். சினிமாவுல நடிக்க போலாமே. இவன் ஏன் பேப்பர் போடுற தொழில் செய்யணும்? அத பத்தி உமக்கு என்ன? வாசல்ல கோலம் போடுறது ஏன் பொண்ணுயா? வெரி குட். கணக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிய, இப்படித்தான் இருக்கணும். இது போதும். சயின்ஸ் புக் எடு, அதெல்லாம் நீ வீக்கு. நமது உலகமும் அண்டமும். நமது உலகமும் அண்டமும். ஸ்கூல் வாத்தியார்கிட்ட டியூஷன் வச்சிருந்தீங்கனாக்கா பரீட்சை நேரத்துல மார்க்கையாவது கூட்டி போட்டிருப்பாரு. நீ என்னடான்னா யாருகிட்டயோ டியூஷன் வச்சிருக்க. உங்க பசங்க உங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த தம்பிதான். இது பிடிக்கலையா உங்களுக்கு? யாரு? உள்ள வாங்க. ஒரு காலிங் பெல் வைக்க கூடாது. கதவை தட்டி தட்டி என் விரல் எல்லாம் வீங்கி போச்சு. நீங்களா? நானேதான். இந்த மரியாதை எல்லாம் வேணாம், நீனே சொல்லுங்க. இல்ல பாசம் அன்பு இதெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா
டீனே கூப்பிடலாம். நோ அப்ஜெக்ஷன். என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறவரு டீனு கூப்பிட்டா மட்டும் என்ன தப்பு? நான் தான் டான்னு சொல்லக்கூடாது. தபார், நீ வம்பு பண்றதுக்குன்னே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வெளியில போ. முடியாது. முடிஞ்சா என் கைய பிடிச்சி வெளியே கொண்டு போய் விடுங்க. அண்ணே, தமனே, பயப்படாதீங்கண்ணே. கிரிக்கெட் நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஸ்கோர் என்ன? ஸ்கோரா? என்ன விளையாடுறியா? எனக்கு வேற வேலை இல்ல. இங்க ஏன் நிலவரமே கலவரமா இருக்கு. இந்த பார், உனக்கு ஸ்கோர் வேணும்னா நேரா கவாஸ்கர் கிட்ட போ. கவாஸ்கர் என்ன இருக்காரு? கீழே ரிசப்ஷன்ல இருக்காரு. போய. இந்த பார், பக்கத்து ரூம்காரன் பார்த்தாச்சு. எல்லா ரூமுக்கும் தந்தி அடிச்சிருவான். மத்தவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி பெட்ல கிடக்கிற பெட்டி தூக்கிட்டு முதல்ல கிளம்பு. மத்தவங்க கண்ணில் தானே படக்கூடாது. கதவை சாத்திட்டா போச்சு. பரவாயில்லையே, ஸ்டவ் பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கீங்களே. வெரி குட். சூடா ஒரு காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டே பேசுவோம். காபி வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? என்னது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? நீ தான் போக மாட்டேங்கல. இத பாருங்க, ஏதாவது சத்தம் போட்டீங்க ரூம்கா போய் கதவை தட்டி நீங்க தான் என் புருஷன், நீங்க தான் என் புருஷன்னு சொல்லுவேன். அப்படியே வாய் திறந்துட்டுங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? அதுக்குள்ள அடுத்த ரூம் காரணம் மறந்தாச்சா? போற போக்குல என்னென்ன நடக்குமோ அது இருக்கட்டும். வந்த விஷயம் என்ன? இது வாட்ச் தெரியுது. புதுசா வாங்கினேன். நல்லா இருக்கா? நான் நல்லா சொன்னா தூக்கி விட்டுங்களா? அத்தனை ரூம் இருக்குல்ல, அங்கே கேட்கலாம்ல. யார்கிட்ட கேட்கணுமா? நீங்க பார்த்து சொன்னா நல்லா இருக்கா? அப்படியா? குட் செலக்ஷன். அங்கேயும் குட் செலக்ஷன் தான். என்ன பர்மனண்டா டெம்பரவரியா? கொஞ்சம் விட்டு அர்ஜென்டா ஆர்டர் கேப்பியா? போயா. அப்ப பர்மனண்ட் தான். அனுபவி வர்றேன். போயாங்கிறேன். ஹை, காஃபி பிரமாதம். சாப்பிடுறீங்களா? கொன்னுடுங்க. இப்ப ரூம் விட்டு போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம். போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க? நான் பெரிய நாயகி. அதான் சார், பெட்டிஷன் பெரிய நாயகி பேசுறேன். இத பாருங்க, என்னோட பாதுகாப்புல இருந்த ஒரு பெண்ணை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். எனக்கு ஒருத்தன் மேலதான் சந்தேகம். அதான் அந்த ரத்த தானம். இத பாருங்க, எனக்கு விளக்கமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. எல்லாத்தையும் பெட்டிஷன்ல எழுதி வச்சிருக்கேன். நேரம் வந்து நான் குடுக்கறேன். நான் நேரம் வருவேன். முகம் கழுவ போறேன்னு 3 மணி நேரம் ஆச்சு. அம்மா தாயே, பாத்திரமா விட்டு சீக்கிரம் வாமா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரியான ஆம்பளைன்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அனாவசியமா பதட்டப்படாம கொஞ்சம் டவல் எடுத்து கொடுங்க. நான் யூஸ் பண்ண டவல் தான் இருக்கு. அதை எந்த பொம்பளையும் தொடர மாட்டேன். ஐயோ, அதை யார் தொடுவா? 10 வருஷமா ஒரே டவல். அது கிழிஞ்சு கிழிஞ்சு கட்சி சைஸ்ல இருக்கு. நான் கொண்டு வந்த பெட்டியில டவல் இருக்கு, அதை எடுங்க. எடுக்கிறேன். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? மாங்கல்யா, என்ன சூட்கேஸ்ல தாலி வச்சிருக்க? எல்லாம் ஒரு முன் ஜாக்கிரதைதான். என் கழுத்துல நீங்க கட்ட வேணாமா? அது ஒரு கால் நடக்காது. அப்போ நான் உங்க கழுத்துல கட்டுறேன். நமக்குள்ள யார் கழுத்துல இருந்தா என்ன? நீ ஒரு பயங்கரமான திட்டம் போட்டு இங்க வந்திருக்க. எண்ணம் பலிக்காது. என்ன ஏமாத்த முடியாது, என்ன ஏமாத்த முடியாது. அமுக்கு 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 அமுக்கு. கையில பாரியா தாலி? ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த பொண்ணு கழுத்துல கட்டிப்பாங்க இருக்க. இல்ல சார். பேசாத. எங்க அந்த பொண்ணு? பாத்ரூம்ல இருக்கு. பாத்ரூம்லயா? அட பாவி, கடத்திட்டு வந்து முழுசா 1 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள குடும்பமே நடத்திட்டியா? விடமாட்டேன், விடமாட்டேன். இந்த ரத்த தானம் என் பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றான். இவனை லாக்கப்ல தள்ளி கம்பி எண்ணெய் வைக்காம நான் விடவே மாட்டேன். அது ஒரு காலம் நடக்காது. இன்ஸ்பெக்டர், இவரை ஜெயிலுக்கு அனுப்புனா என்னையும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புங்க. இவர் கம்பி எண்ணா, நானும் சேர்ந்து கம்பி எண்ணுவேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ யாரு? நீ யாரு? குறுக்க பேசாத. மிஸ்டர் ரங்கபாட்சத்தோட மகள். அவர் யாரு? அவர் யாரு? கௌரவம் பெருசா உயிர் பெருசான்னு கேட்டா கௌரவம் தான் பெருசுன்னு உயிர் வாழற மானஸ்த அவருக்கு மகளா பிறந்துட்டு இவனுக்காக கம்பி என்றேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லடி? வெக்கப்பட்டா காதலிக்க முடியுமா? காதலிச்சா வெக்கப்பட முடியுமா? ஐயோ, ரத்ததானம் என் பொண்ணு எப்படியோ மயக்கி குழப்பிட்ட. அவ அடுக்குமொழியா பேசுறாளே, இது உனக்கே அடுக்குமா? மம்மி, என்ன என்ன வேணும்னாலும் திட்டுங்க. அவரை ஏதாவது சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். அவரை போய் எனக்கு ஆத்மா. நான் மாத்திரை போட்டு வந்து பேசுறேன். மேடம், எங்க மாத்திரை? மாத்திரை காணும். நான் உங்ககிட்ட கொடுத்தனா? இல்லையே. மாத்திரை கிடைச்சிச்சு. மாத்திரை போட்டுட்டு வந்து அமைதியா இருங்க மேடம். பேசாதீங்க, பதட்டப்படாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது சகஜம்.
அவங்க வீட்டுக்கு தெரியாம ஓட பாக்குறதும் சகஜம். என்ன சகஜம்? இப்படி நீங்க கோவப்படுறதும் சகஜம். கோவப்பட்டா ஆஸ்துமா அதிகமாகுங்கிறதும் சகஜம். இந்த மாதிரி சூழ்நிலையில நாம ஆளுக்கு ஆள் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறத விட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாக்கணும். என்ன என்ன சொல்லுது உங்க சட்டம்? இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லுது. சரி. அப்புறம் மேஜரான ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க கூடாதுன்னு சொல்லுது. மேடம், விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. இனிமே இந்த விவகாரத்தை முத்த விடக்கூடாது. ரெடியா இருக்கு தாலி. அதனால வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவன் கையில கொடுங்க, கட்டட்டும். என்னம்மா, ஓகேயா? சார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோயில். நீங்க இன்ஸ்பெக்டர் இல்ல, தெய்வம். போது சென்டிமெண்டா பேசுதெல்லாம் சீக்கிரம் தாலி கட்ட சொல். என்னங்க கட்டுங்க. என்ன எல்லாத்துக்கும் இப்படிதான் திருத்திரு முடிப்பியா? தாலியை கட்ட. இன்ஸ்பெக்டர், ஒரு விஷயம். வாய எப்படி கட்டியா? என்னையா பாக்குற? கட்டியா தாலியா? கட்டியானா? அந்த அம்பிகையோட அருளால உன்னோட ஆசைகள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறிடுச்சு. இந்த வெற்றிகள் உன்னோட வாழ்க்கை முழுக்க தொடரணும். அவ்வளவுதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மம்மி. என்ன இதெல்லாம்? நல்லா இருமா. சாத்ரி, மாப்பிள பாக்குறதுக்கு கொஞ்சம் பூனை மாதிரி இருக்கான். உண்மையில அப்படி இல்ல, கொஞ்சம் அமுக்கு. அம்மா, பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் ஏக்கம் வரும், தூக்கம் வராது. என்னங்க, என் பாட்டு பிடிக்கலையா? என் மேல கோவமா? என்ன பண்றது? எத்தனையோ வழிகள்ல நான் உங்களை காதலிக்கிறதா சொல்லி பார்த்தேன். நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. சரி, நான் உங்களை மறந்துடலான்னு நினைச்சப்போ என்னால உங்களை மறக்கவும் முடியல. இந்த டிராமா எல்லாம் எதுக்கு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே. எப்படியோ என் ஆசை நிறைவேறிடுச்சு. என் முயற்சியில நான் ஜெயிச்சுட்டேன். மன்னிக்கணும், நீ ஜெயிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோத்துட்ட. ஆமா, நீ தோத்துட்ட.